ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பைத்தான்ல 8வது வினாவில் சிபாட் தொடர்பான சில விளக்கங்களை வந்து பார்ப்போம். ஸோ என்னுடைய வீடியோவுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஏனைய நபர்களும் பிரயோஜனம் அடைஞ்சு கொள்வதற்கு ஆசையா பண்ணி கொள்ளுங்க. ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விரும்புறவங்க வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க கான்டாக்ட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், ஓகே, நம்ம வினாவுக்கு போகலாம். என்னால் முடிஞ்ச அளவு நான் ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள என்னால் முடிஞ்ச அளவு சில விளக்கங்களை வர நான் காரத்துக்கு ட்ரை பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் விளங்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் பாஸ் பேப்பர் தொடர்பான விளக்கங்கள் சொல்லணும்னு சொன்னா அதை நீங்க கமெண்ட்லயோ அல்லது எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க தெரிவிச்சு கொள்ளலாம். ரைட், ஓகே, நம்ம வினாவுக்குள்ள செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இங்க சி பார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பைத்தான்ல வந்து இந்த ஃபைல் ஹேண்ட்லிங், ஃபார் லூப், இஃப் ஃபங்க்ஷன்ஸ், இப்படி எல்லா விஷயத்தையும் கலந்த மாதிரியான ஒரு வினா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க இந்த பைத்தானை வந்து நீங்க முழுமையா படிச்சிருந்தா மாத்திரம்தான் இந்த வினாக்கள்ல நான் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவா புரியக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க பைத்தானை வந்து அறகுறையா படிச்சிட்டீங்கன்னு சொன்னா நான் சொல்லக்கூடிய சில விடயங்கள் வந்து உங்களால புரிஞ்சு கொள்வது வந்து கஷ்டமா இருக்கும். நீங்க உங்களோட டீச்சர்ஸ்ட வந்து நீங்க பைத்தானை வந்து ரொம்ப தெளிவா படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா நான் சொல்லக்கூடிய விடயங்களும் வந்து உங்களுக்கு ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி போகும். ரைட், ஓகே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வினாவை நாம முதலாவது வந்து ஒரு தடவை வாசிப்போம். அதுக்கப்புறம் அந்த வினாவுல என்ன மாதிரியான விடயங்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு ஊழியர்களினதும் சம்பளத்தை வழங்குவதற்குரிய குறைந்த நாணயத்தாள்களின் சேர்க்கையை நிர்ணயிப்பதற்கான செய்நிரல் ஒன்று பெருந்தோட்ட உரிமையாளர் ஒருவருக்கு தேவைப்படுகின்றது. இப்ப உதாரணமாக 40,000 ரூபாய் சம்பளமானது ரூபாய் 100 ஆன 400 தாள்களில் இன்றி ரூபாய் 5,000 ஆன 8 தாள்களில் கொடுக்கப்படுதல் வேண்டும். ஒரு 40,000 சம்பளம் சொன்னா அதை நம்ம 100 ரூபாய் தாள்களை பயன்படுத்தி நம்ம 400 தாள்கள் கொடுக்கறத விட 5,000 ரூபாய் தாள்களை வந்து நம்ம ஒரு 8 தாள்கள் கொடுக்கறது வந்து சிறந்ததாக இருக்கும். ஸோ இப்ப எல்லா ஊழியர்களுக்குமான பண தேவையும் அச்செய்நிரல் வெளியிடல் வேண்டும். நாம் எழுதக்கூடிய செய்நிரல் வந்து ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் என்ன மாதிரியான என்னென்ன நோட், அதாவது 5,000 ரூபான்னு சொன்னா எத்தனை நோட் கொடுக்கணும், 1,000 ரூபான்னா எத்தனை நோட் கொடுக்கணும்னு சொல்லி அந்த செய்நிரல் வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஒருவருடைய சம்பளத்தை நாம சொல்லும் போது அவருக்கு 5,000 ரூபாவில எத்தனை கொடுக்கணும், 1,000 ரூபாவில எத்தனை நோட் கொடுக்கணும்னு சொல்லி அந்த செய்நிரல் வந்து நமக்கு வெளியிட்ட தரக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்ப ஊழியர்களின் சம்பள விவரங்கள் அடங்கிய employees.txt கோப்பினை இச்செய்நிரல் பயன்படுத்தப்பட வேண்டும். ஸோ அப்போ அவங்க ஒரு கோப்பு ஒன்று பயன்படுத்துறாங்க. இப்போ அந்த கோப்பு வந்து என்னன்னு சொன்னா employees.txt சொல்லக்கூடிய இந்த கோப்புல வந்து எம்ப்ளாயினுடைய தரவுகள் வந்து சேமிக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம அந்த செய்நிரலை எழுதுறதுக்கு வந்து நம்ம இந்த கோப்பை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இதில் உள்ள ஒவ்வொரு வரியிலும் ஒரு ஊழியரின் பெயரும் தேறிய சம்பளம் வந்து தரப்பட்டிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து அவங்க இங்க தந்திருக்காங்க பாருங்க. அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா இந்த employees.txt ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஊழியருடைய பெயர் ராஜ் இருக்கு. அவருடைய சம்பளம் வந்து 40,120 ரூபான்னு காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிரஞ்சலா அப்படின்னு சொல்லி ஊழியருடைய பெயர் இருக்கு. அவர்களுடைய சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லி இங்க காட்டப்பட்டிருக்கு. 51,670 ரூபாய் என்று காட்டப்பட்டிருக்கு. இப்ப மேற்குறித்த நோக்கத்திற்கான ஒரு பைத்தான் செய்நிரல் வந்து 8.3 காட்டப்பட்டுள்ளது. அதாவது இதான் அந்த பைத்தான் செய்நிரல் வந்து எழுதப்பட்ட அந்த உரு வந்து நமக்கு காட்டப்பட்டிருக்கு. ஒரு மாதிரி employees.txt கோப்பும் அக்கோப்பிற்கான செய்நிரலுடைய வெளியீடும் ஒரு 8.4 வந்து காட்டப்பட்டிருக்கு. இதான் அந்த கோப்பு. ஸோ அது தொடர்பான வெளியீடுகள் வந்து நமக்கு இங்க என்ன செய்யப்பட்டிருக்குன்னா காட்டப்பட்டிருக்கு. அப்ப நீங்க இங்க கோடிங்க வந்து நீங்க பாக்குறதுக்கு முதல் வெளியீடுல என்ன மாதிரியா நடந்திருக்கு என்கிற விஷயத்தை நீங்க ஒரு தரம் பார்த்து நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஈஸியா நீங்க இந்த கேள்வியை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப முதலாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு 8.3 காட்டப்பட்டுள்ள பைத்தான் செய்நிரலில் ஏ தொடக்கம் ஜே வரையான 10 முகப்படையாளங்களுக்கு பொருத்தமான பிரதியீடுகளை வந்து எழுதட்டாம். அப்ப இங்க வந்து ஏ பி சின்னு சொல்லி சில இடங்கள் தரப்பட்டிருக்கு. அதுக்கான பொருத்தமான அந்த முகப்படையாளங்களுக்கு பொருத்தமான சில பிரதியீடுகள், அந்த செய்நிரல்கள் கூற்றுக்களை வந்து நாம எழுத வேண்டி இருக்கும்.
ரைட். ஓகே. இப்ப நம்ம ஈஸியா இந்த கேள்வியை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு முதலாவது நம்ம வெளியீட்டை பார்ப்போம். சரியா? வெளியீடு வந்து இதுதான், நம்ம அந்த கோப்பு வந்து இதுதான் employees.txt கோப்புல வந்து நமக்கு இருக்கக்கூடிய தரவுகள் வந்து இதுதான். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ப்ரோக்ராம் அவுட்புட் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா ராஜ்னு சொல்லி அவருடைய பேர் இருக்கு. அங்கே வந்து நெட் பே அப்படின்னு போட்டு அவருடைய அமௌண்ட் இருக்கு. அப்ப 40,120 ரூபான்னு செல்லும் போதோ 5,000 ரூபாய் தாள்ல வந்து நாம 8 கொடுக்க வேண்டி இருக்கும். 100 ரூபாய் தாள்ல வந்து நம்ம 1 கொடுக்க வேண்டி இருக்கும். 20 ரூபாய் நோட்ல வந்து நம்ம 1 கொடுக்க வேண்டி இருக்கும். அதை தந்திருக்காங்க. திரும்பி நிரஞ்சலா என்று சொல்லக்கூடியவங்களுடைய நெட் பே வந்து தந்திருக்காங்க 51,270. அதுல 5,000 ரூபாய் தான் அந்த நோட்ல வந்து நம்ம 10 கொடுக்கணும். 1,000 ரூபாய் நோட்ல 1 கொடுக்கணும். 500 ரூபாய் நோட்ல 1 கொடுக்கணும். 100 ரூபாய் நோட்ல 1 கொடுக்கணும். 50 ரூபாய் நோட்ல 1 கொடுக்கணும். 20 ரூபாய் நோட்ல 1 கொடுக்கணும் என்று இங்க நமக்கு அந்த வெளியீடு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. கடைசியா வந்து டோட்டல் வந்து எப்படி தந்திருக்காங்கன்னு சொன்னா 5,000 ரூபாய் நோட்ல நாம மொத்தம் 18 கொடுத்துருக்கோம். காரணம் என்னன்னு சொன்னா இங்க வந்து பாருங்க, இங்க 8 இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 10 இருக்கு. அப்ப ரெண்டையும் கூட்டணும்னு சொன்னா நமக்கு 18 வருது. அதே மாதிரிதான் இங்க பாத்தீங்கன்னா 0, இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1, அப்ப அதனால 1 இருக்கு. திரும்பியும் 1 வந்திருக்கு. 100 ரூபாய் தால பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே 1, இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1, அப்ப 1 1 2 தந்திருக்கு. 50 ரூபாய் நோட்ல 1, 20 ரூபாய் நோட்ல 2, அதாவது இங்கேயும் 1, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1, அப்ப 1 1 2ன்னு சொல்லி கடைசியா நமக்கு டோட்டல் வந்து கிடைச்சிருக்கு. ரைட். இவ்வாறு நாம இந்த வெளியீடை பார்த்து நம்ம சில விடயங்களை வந்து நமக்கு இங்க என்ன நடக்குது என்கிற அந்த கான்செப்டை வந்து நம்மளால ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்ப அதுக்கான செய்நிரல் கூற்றுக்களை வந்து நம்ம பார்க்கணும். ரைட். இப்ப உங்களுக்கு என்ன தந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. நீங்க இந்த செய்நிரல்கள்ல வந்து நீங்க வந்து அந்த லிஸ்ட் தொடர்பான சில கேள்விகளை வந்து செய்யும் போது அதுக்குரிய இண்டெக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பிராக்டிஸா இருக்கும். இங்க என்ன சொல்லிங்கன்னா கரன்சி நோட்ஸ் யூஸ் இன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு வந்து ஒரு கமெண்ட்ஸ் அப்படின்னு தந்திருக்காங்க. நோட்ஸ் சொல்லக்கூடிய வேரியபிள்ஸுக்குள்ள நான் கொஞ்சம் ஜூம் பண்றேன் பாருங்க. இந்த நோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியபிள்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா 5,000, 1,000, 500, 100, 50 ரூபாய், 20ன்னு சொல்லி சேமிச்சிருக்காங்க. சரியா? 5,000ங்கிறது 0வது இண்டெக்ஸ், 1000ங்கிறது முதலாவது இண்டெக்ஸ், 500ங்கிறது 2வது இண்டெக்ஸ், 3வது இண்டெக்ஸ், 4வது இண்டெக்ஸ், கடைசி 5வது இண்டெக்ஸ்ன்னு சொல்லி நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? அதே மாதிரி பாருங்க, இந்த டோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல வந்து நம்ம லிஸ்ட் ஒன்று சேமிச்சிருக்காங்க. ஸோ அந்த எல்லா லிஸ்ட்லையும் இருக்கக்கூடிய பெருமதிக்கு அந்த உறுப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா இடத்தையும் வந்து எல்லா இண்டெக்ஸ்லையும் வந்து 0 தான் இருக்கு. ரைட். ஓகே. இப்போ நான் முதலாவது பார்ப்போம் என்னன்னு சொன்னா இப்போ ஃபைல். சரியா? employees.txt ஃபைல வந்து நம்ம ரீட் மோட்ல இருக்கு. ஆர்ன்னு சொல்றது நமக்கு தெரியும் ரீட் மோட், டபிள்யூங்கிறது சொல்றது ரைட் மோட். இப்படி நிறைய மோட் வந்து நீங்க அந்த ஃபைல் ஹேண்ட்லிங் சொல்லக்கூடிய பகுதியில வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு ஃபைல் இருக்கு. அப்ப அந்த ஃபைலை வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ஓப்பன் பண்ணணும்னு. அப்ப இந்த ஏ என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து நமக்கு என்ன இங்க எழுத வேண்டி இருக்கும், ஓப்பன் அப்படிங்கறத வந்து இந்த ஏங்கிற அந்த முகப்படையாளத்தை நீங்க நேரா எழுத வேண்டி இருக்கும். அப்ப நான் இந்த இடத்துல சுருக்கமா குறிச்சுக்கொள்ள என்னன்னு சொன்னா ஓப்பன் சொன்னா நம்ம வளமையா நீங்க அந்த ஃபைல் கன்ல நீங்க படிச்சிருப்பீங்க என்னன்னு சொன்னா அந்த ஃபைல் கன்ல நீங்க படிச்சிருப்பீங்க என்னன்னு சொன்னா ஃபைலை வந்து நம்ம வளமையா எப்பவும் வந்து ஓப்பன் பண்ற மாதிரி படிச்சிருக்கோம். அப்ப இந்த ஏ என்று சொல்லக்கூடிய இடத்துல நமக்கு என்ன வரும், ஓப்பன் அப்படின்னு சொல்லி வரும். ரைட். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அடுத்து பாருங்க ஒரு லூப், அதாவது வைல்ன்னு சொல்லி ஒரு லூப்னு சொல்லி அதாவது ஒரு மேல் செயல் வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. நீங்க அப்படியே எல்லா கோடிங்கையும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வைல்ன்னு சொல்லக்கூடிய லூப்புக்குள்ளதான் இருக்கு. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோடிங் எல்லாமே வந்து அந்த வைலன்ஸ் சொல்லக்கூடிய அந்த லூப்புக்குள்ளதான் இருக்கு. சரியா? இதுக்குள்ளதான் அந்த எல்லா கோடிங்கும் வந்து இருக்கு. ரைட். ஓகே. இப்ப பாருங்க, இப்ப வைல் ட்ரூ யூஸ் பண்ணிருக்காங்க. ட்ரூ சொன்னா இது என்னவா இருக்குது, உண்மையாக இருக்குன்னு. வைலன் ட்ரூ சொன்னா இது உண்மையாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப இதை நீங்க படிச்சிருப்பீங்க எப்படின்னு சொன்னா இப்ப நீங்க இந்த ட்ரூங்கிறத வந்து நம்ம அப்படி கொடுத்துட்டோம்னு சொன்னா நமக்கு மீள் செயல் வந்து திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க அந்த மீள் செயல் ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னா
நீங்க ஏதாச்சும் ஒரு இஃப் கண்டிஷனை போட்டு பிரேக் பண்ணி நீங்க அதை வெளியே எடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு சின்னதா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்க. அதை உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்து காட்டுறேன். கொஞ்சம் நீங்க கவனிங்களா. இப்ப நான் இந்த இடத்துல வந்து while அப்படின்னு போட்டு while கேபிட்டல் டி போட்டு நான் ட்ரூ அப்படின்னு போடுறேன். ஒரு கோலை வச்சுட்டு இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்ய சொன்னா பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோ பிராக்கெட்டுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ரிங் தரவை வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ண போறேன். சரியா? இப்ப நான் இதை ரன் பண்ணினா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப இது வந்து உண்மையா இருக்கும்போது நமக்கு இந்த பைத்தான்ங்கிற இந்த ஸ்ட்ரிங் தரவை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் என்ன செய்யும்னு சொன்னா, இங்கிருந்து லூப்புக்குள்ள போய் இது ட்ரூ உண்மையா இருக்கும்போது மறுபடியும் பைத்தானை பிரிண்ட் பண்ணும். ஸோ மறுபடியும் ட்ரூவா அந்த லூப்புக்குள்ள போய் அது திரும்ப திரும்ப என்ன செய்யும்னு சொன்னா, அந்த அந்த பைத்தானை வந்து அன்லிமிட்டெட் ஒரு முடிவில் எண்ணிக்கையில நமக்கு என்ன செய்யும்னா பிரிண்ட் பண்ணி நம்ம அப்படியே விட்டோம்னு சொன்னா நம்மளோட மெமரி வந்து லோட் ஆகி அப்படியே ஹேங் ஆகி நின்றும். நீங்க பாத்துக்கோங்க, நான் இதை ரன் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோங்களா. பாருங்க, அப்படியே பிரிண்ட் பண்ணி போகுதோ. சரியா? பாருங்க, நமக்கு அந்த மெமரி வந்து நான் இந்த சொல்லுவேன் க்ளோஸ் த ப்ரோக்ராம்னு கொடுப்போம். சரியா? ரைட். என்ன சொன்னா அந்த முடிவில் எண்ணிக்கையில என்ன செய்யுதுன்னு சொன்னா அப்படியே பிரிண்ட் பண்ணி என்ன செய்யுது, அப்படியே ஹேங் ஆகி நிக்குது. அப்ப நான் இப்ப திரும்பி அதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு இஃப் கண்டிஷனை பயன்படுத்தி நம்ம அதை பிரேக் பண்ணி அதுல இருந்து வெளியே வரணும். அப்ப இதை நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியல அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு அதை பிராக்டிக்கலாகவே செய்து காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோ லென்த்தா போனாலும் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கோடிங்ல இருக்கக்கூடிய சில விடயங்களை வந்து உங்களால ஈஸியா புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? ஓகே, நான் வந்து இதை ஓப்பன் பண்றேன் ஆல்ரெடி டைப் பண்ணது. இப்போ நான் இதை ரன் பண்ணல, உங்களுக்கு தெரியும். இதை நான் ரன் பண்ணினா அது ட்ரூவா இருக்கும்போதும் நமக்கு என்ன செய்யுது, அது அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு. அப்ப நான் இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு சொன்னா, நான் வந்து ஒரு ஐ அப்படின்னு எடுக்கேன். ஐன்னு எடுக்காம ஏ அப்படின்னு எடுத்து அதுக்குள்ள வந்து நான் ஒரு 0வை சேமிக்கணும். ரைட்? இப்ப என்ன செய்யணும் பாருங்க. இப்ப நமக்கு இந்த நிபந்தனை ட்ரூவா இருந்தா நமக்கு என்ன செய்யணும்னா பிரிண்ட் பண்ணும். நான் இப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னா, எக்ஸ் அந்த ஏயினுடைய பெருமானத்தை நான் 1ஆல அதிகரிக்கும். சரியா? ஏயினுடைய பெருமானத்தை நான் 1ஆல அதிகரிக்கலாம், 2ஆல அதிகரிக்கலாம். ஸோ எப்படி வேணா நான் அதிகரிக்கலாம். இப்ப வந்து நான் ஏயினுடைய பெருமானம் செய்யும் 0வா இருக்கு. அப்படியே 1, 2, 3ன்னு சொல்லி அந்த ஏயினுடைய பெருமானம் என்ன செய்யும்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இஃப் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்றேன். அந்த ஏயினுடைய பெருமானம் ஈக்குவல் டு 10 வரும்போது ஈக்குவல் டு 10 வரும்போது இந்த ப்ரோக்ராமை நீங்க என்ன செய்யுங்கன்னா பிரேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும். நமக்கு இந்த நிபந்தனை உண்மையா இருக்கும்போது பிரேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ரைட்? விலங்க சொல்றது ஏயினுடைய பெருமானம் ஒவ்வொன்றா அதிகரிச்சுட்டு போகணும். அதுக்கு பெஸ்டா என்ன செய்யும், இது பிரிண்ட் பண்ணும். அதுக்கு பிறகு ஏயினுடைய பெருமானம் 1ஆல் அதிகரிக்கும். அது 10க்கு ஈக்குவலா என்று பார்க்கும். அப்படி 10க்கு ஈக்குவலா வரும்போது நீங்க இதை பிரேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இந்த லூப்பை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம கட்டாயமா இப்படி while ட்ரூங்கிற ஒன்றை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம பிரேக் பண்ணி வெளியே வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது திரும்ப 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 நடந்து நம்மளோட மெமோரியை வந்து என்ன செஞ்சிடும்டா லோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ அப்ப நான் இங்க என்ன செய்யணும், இதை ரன் பண்றேன். இதில் அவுட்புட்டை பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, எனக்கு இந்த ப்ரோக்ராம் அப்படியே பிரிண்ட் ஆகி என்ன செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை அந்த வரும்போது நமக்கு அந்த நிபந்தனை உண்மையாகும் போது லூப் நின்றுச்சு. இப்ப சொல்ல அந்த பிரேக் பண்ணி வெளியே வந்துட்டு. ஸோ அப்ப இங்க இந்த while ட்ரூங்கிற ஒன்று நம்ம இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. இங்கேயும் வந்து அந்த ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன யூஸ் பண்ணிப்பாங்கன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விளங்குது. என்னன்னு சொன்னா, இந்த நிபந்தனை இங்க இருக்கக்கூடிய நிபந்தனை உண்மையா இருக்கும் போது இந்த லூப் பிரேக் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நம்ம அதுக்கு வாரத்துக்கு முதல் கொஞ்சம் கவனிப்போம். சரியா? இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, இந்த லூப்புக்குள்ள வந்து ரிட்டையர்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள்ஸுக்குள்ள வந்து ஒரு உறுப்பு ஒரு லிஸ்ட்டை வந்து சேமிச்சிருக்காங்க. இது நாட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் எம்ப்ளாயின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எல்லா உறுப்புகளும் வந்து இங்க என்ன செஞ்சிருக்கு, எல்லா இண்டெக்ஸுக்குரிய உறுப்புகளும் வந்து 0வா தான் இருக்கு. ரைட்?
அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா லைன் சொல்லக்கூடிய ஒரு வேரியபிள்ஸுக்குள்ள ஃபைல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனையும் ரீட் லைன் சொல்லி கொடுக்காங்க. அப்படின்னு சொன்னா நம்ம இதுதான் நம்மளுடைய ஃபைல். இது என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவது நம்ம இந்த லைனை வந்து ரீட் பண்ணணும், அதுக்கு பிறகு அடுத்த லைனை வந்து ரீட் பண்ணணும். அப்ப நமக்கு லைன் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அதுக்கு பிறகு நமக்கு என்ன செய்யணும், ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகி வெளியே வரணும். அப்ப முதலாவது லைனை நம்ம ரீட் பண்ணணும், அவருக்குரிய இந்த இவ்வளவு நிகழ்வுகளும் நடக்கணும். திரும்பி மறுபடியும் வந்து அடுத்த லைனை ரீட் பண்ணணும், திரும்பி அவருக்குரிய இந்த நிகழ்வுகள் நடக்கணும். சரியா, இதுக்குள்ள இருக்க இந்த நிகழ்வுகள் என்ன செய்யணும், நடக்கணும். லைன் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும், அப்ப நமக்கு அதை பிரேக் பண்ணி வெளியே வரணும். அப்போ நமக்கு முதலாவது லைன் ரீட் பண்ணோம். சரி, அப்ப நம்ம இந்த இடத்துல இந்த பிக்கு பதிலா நம்ம என்ன போடலாம் அப்படின்னு சொன்னா நமக்கு லைன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு அது பிரேக் பண்ணி வெளியே வரணும். அந்த லூப்பை விட்டு நமக்கு என்ன செய்யணும்னா வெளியே வரணும். அப்ப நம்ம இந்த இடத்துல பிக்கு பதிலா நம்ம என்ன போடலாம் அப்படின்னு சொன்னா கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் வந்து இங்க ஒரு வேற கலர் வந்து சூஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பிக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நோட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். நான் எழுதுறது உங்களுக்கு விலங்கல் அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன். இந்த பாருங்க, இந்த இடத்துல நம்ம பிக்கு பதில் என்னத்தை யூஸ் பண்ணுவோம், நோட் லைன் அப்படின்னு சொன்னா நமக்கு லைன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன செய்யணும், அதாவது பிரேக் பண்ணி வெளியே வந்துடும். லைன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன செய்யணும், பிரேக் பண்ணணும். அப்ப சிங்கிறது நமக்கு என்னவா இருக்கும், பிரேக் பண்றதாக இருக்கும். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு வேற மெத்தட்ஸும் இருக்கு, அதை நம்ம பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம குழப்பாம இஃப் நோட் லைன், அதாவது லைன் எதுவுமே இல்லைன்னு சொன்னா அந்த ஃபைலுக்குள்ள, ஏன்னா நம்ம இந்த ஃபைலுங்கிற வேரியபிள்ஸுக்குள்ள தான் நம்ம சேமிச்சிருக்கோம். இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸும் அது எதுக்குள்ள இருக்குன்னு சொன்னா இந்த ஃபைலுங்கிற வேரியபிள்ஸ்குள்ள இருக்கு. அதுக்குள்ள லைன் எதுவுமே இல்லை. அந்த இதை கொண்டு போய் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த லைனுங்கிற வேரியபிள்ஸுக்குள்ள ஒப்படைச்சிருக்கோம். அப்ப நான் என்ன சொல்ல மாட்டேன், அந்த லைனுங்கிற வேரியபிள்ஸ்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா பிரேக் பண்ணி நீ லூப்பை விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், இப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யணும் என்று பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நமக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப நம்ம முதலாவது லைனை ரீட் பண்றோம். இப்ப முதலாவது லைன் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த லைனை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த முதலாவது லைனை வந்து நம்ம என்ன செய்யணும்னா ரீட் பண்றோம். அப்ப இந்த நிபந்தனை வந்து உண்மை இல்லை. பிள்ளைங்க சொல்வது என்ன சொல்லி நான் முதலாவது லைனை ரீட் பண்றோம் தானே, அப்ப இந்த நிபந்தனை வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு அப்படியே இங்க வருது. சரியா, இந்த நிபந்தனை வந்து நமக்கு உண்மை என்றாதான் நமக்கு பிரேக் பண்ணி வெளியே போகும். இப்ப நம்ம முதலாவது லைனை தான் நம்ம ரீட் பண்ணிருக்கோம், அதாவது ராஜ் இந்த 40,120 என்ன இருக்கு பாருங்க, இந்த லைனை தான் நம்ம இப்ப ரீட் பண்ணிருக்கோம். சரியா, அந்த லைனை நம்ம ரீட் பண்ணிருக்கோம். சரியா, இப்ப அது இப்ப நோட் லைனான்னு கேட்டா இல்ல. இப்ப இந்த நிபந்தனை வந்து உண்மையானதான் பிரேக் பண்ணணும். அப்ப நம்ம உண்மை ஆகல, அப்ப அந்த லைனை நம்ம ரீட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு லைனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா ரீட் பண்ணிருக்கோம். இங்கிருந்து நமக்கு எங்க வருதுன்னா இங்க வரும். சரி, இஃப் கண்டிஷன்ஸ் இது வந்து நமக்கு உண்மை இல்லை தானே, உண்மை இல்லைங்கிறதால நமக்கு பிரேக் பண்ணாம இங்க வரும். இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்டா இந்த லைனுங்கிற வேரியபிளுக்குள்ள வந்து டாட் ஸ்பிளிட் பண்ணி அதை நம்ம என்ன செய்யணும்னா எம்ப்ளாயி டாட் டீடைல்ஸ் சொல்லக்கூடிய வேரியபிள்ஸுக்குள்ள வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிச்சிருக்கோம் டேட்டா வந்து. வணங்க சொல்லுது இப்ப நம்ம ஸ்பிளிட் பண்ண சொல்லி நம்ம இதுக்குள்ள எதுவுமே போடலைன்னு சொன்னா இப்ப இங்க பாருங்க இந்த டேட்டாவோட வந்து இது ஸ்பேஸால வந்து நமக்கு ஸ்பிளிட் ஆகும். வணங்க சொல்லி ஸ்பேஸாக ஸ்பிளிட் பண்ணி அதை நம்ம என்ன செய்ய இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ்ங்கிறதுக்குள்ள வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். ஒரு லிஸ்ட் வடிவில் நமக்கு என்ன செய்ய மாட்டா ஸ்டோர் ஆகும். அதாவது எப்படி ஸ்டோர் ஆகும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றது புரியல அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நான் டைப் பண்றேன், பார்த்துக்கொள்ளுங்களா. இதை வந்து நான் வேற கலர்ல ட்ரை பண்றேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது எப்படி வரும்னு சொன்னா எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியபிள்ஸுக்குள்ள வந்து லிஸ்ட் வடிவில், சரியா, ஒரு லிஸ்ட் வடிவில் என்ன செய்யப்படும் சொன்னா ராஜ் அப்படிங்கிறது நேமும் கமா ராஜ்ங்கிற நேமும் கமா அவருடைய அமௌண்ட் வந்து எவ்வளவுன்னு சொன்னா 40,120ங்கிற அமௌண்ட் வந்து இப்படி இருக்கும். அதாவது எம்ப்ளாயி என்று சொல்லக்கூடிய எம்ப்ளாயி டீடைல்ஸ்ங்கிற வேரியபிள்ஸுக்குள்ள நமக்கு ராஜ ஸ்பிளிட் பண்ணியும் அந்த ஸ்பேஸால நமக்கு என்ன செய்யும், இந்த ராஜுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கு தானே, அந்த ஸ்பேஸால ஸ்பிளிட் பண்ணி ராஜுங்கிற ஒரு உறுப்பாகவும் அது 0வது இண்டெக்ஸ்ல, அதாவது இது என்னன்னு சொன்னா 0வது இண்டெக்ஸ்ல இருக்கும். ஒரு 0வது இண்டெக்ஸ்ல இருக்கும்.
இங்க வந்து இவர் வந்து முதலாவது இண்டெக்ஸ்ல வந்து இருப்பாரு. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஏன் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணோங்கிறத நமக்கு ஈஸியா புரியும், போக போக நமக்கு புரியும் ஏன்னு சொல்லி விளங்கும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எம்ப்ளாயி டீடைல்ஸ்ங்கிற இதுக்குள்ளதான் ராஜ்ங்கிற நேமும் இருக்கு. 0வது இண்டெக்ஸ்ல வந்து ராஜ்ங்கிற நேம் இருக்கு. சரி, அது ஸ்பேஸால ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு லிஸ்ட் வடிவில் வந்து நம்ம இந்த எம்ப்ளாய்ங்கிற டீடைல்ஸ் உள்ள வந்து நம்ம சேமிச்சிருக்கோம். ரைட், இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப முதலாவது இண்டெக்ஸ்ல வந்து இப்ப 40,120 ரூபாய் இருக்கு. எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரிங் தரவா தான் இருக்கும். பாருங்க சொல்ல, இதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தரவு தான், இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரிங் தரவு தான். அப்ப இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்ப நெட் பேன்னு சொல்லக்கூடிய வேரியபிள்ஸுக்குள்ள இன்ட் ஃப்ளோட் போட்டு டி என்று போடுறாங்க. இப்ப நீங்க எங்க பார்க்கலாம்னு சொன்னா, இங்க நீங்க இந்த அவுட்புட்லயும் நீங்க பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா, இங்க பிரிண்ட் போட்டு எம்ப்ளாயி டீடைல்ஸ் பாருங்க, 0வது இண்டெக்ஸ்ல வந்து யார் இருக்காருன்னா ராஜ் இருக்காரு. நெட்பேங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங் தரவு. இங்கால நெட்பேங்கிற வேரியபிள்ஸுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நீங்க எங்க போய் பார்க்கலாம்னா, இங்க அவுட்புட்டையும் செக் பண்ணி பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த எம்ப்ளாயி டாட் டீடைல்ஸ் எங்க பிரிண்ட் பண்ண சொல்லி இருக்காங்க பாருங்க. எம்ப்ளாயி டீடைல்ஸ் எங்க இந்த 0வது இண்டெக்ஸ்ல யார் இருக்காரு பாருங்க, ராஜ். அவங்க கேபிட்டல் ஆர் போடணும். கொஞ்சம் போடணும்னா நான் இந்த இடத்துல இதை கேபிட்டல் ஆராகவே மாத்தி சொல்றேன். சரியா, ராஜ்ங்கிற நேம் இருக்கு. சரியா, அதுக்கு பிறகு பாருங்க, நெட்பேங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் தரவு இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல பாருங்க 40,120, அதாவது இந்த நெட்பேனுக்கு தானே, இந்த நெட்பேன்னு சொல்லக்கூடிய இந்த வேரியபிள்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா 40,120. அப்ப இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க பாருங்க, அப்ப இந்த நெட்பேன்னு சொல்லக்கூடிய இந்த வேரியபிள்ஸுக்குள்ள நம்ம யாரை கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த 40,120. இங்க வந்து ஃப்ளோட் சொல்லி போட்டிருக்காங்க. டேட்டா டைப் என்ன கன்வெர்ட் பண்ணட்டான், ஃப்ளோட் கன்வெர்ட் பண்ணட்டான். ஏன்னு சொன்னா இங்க அது ஒரு ஸ்ட்ரிங் தரவா இருக்கு. புரியுதா நான் சொல்றது? அங்க ஒரு ஸ்ட்ரிங் தரவா இருக்கிறதால நமக்கு அந்த கால்குலேஷன் செய்யறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குங்கிறதுக்காகத்தான் அதை வந்து நம்ம ஒரு ஃப்ளோட்டாக நம்ம கன்வெர்ட் பண்றோம். சரியா, அப்ப அதனால அப்ப இந்த இடத்துல வந்து இது எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு சொன்னா முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்காரு. அதாவது எம்ப்ளாயி டீடைல்ஸ் சொல்லக்கூடிய வேரியபிள்ஸுக்குள்ள முதலாவது இண்டெக்ஸ்ல வந்து இருக்காரு. அப்ப நான் இந்த இடத்துல என்ன டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. டிக்கு பதிலாக நான் என்ன டைப் பண்ணலாம்னு சொன்னா, எம்ப்ளாயி டீடைல்ஸ், எம்ப்ளாயி டீடைல்ஸ் சொல்லக்கூடிய போட்டுட்டோ ஸ்கேர் பிராக்கெட்டுக்குள்ள நான் என்ன போடலாம்னு சொன்னா ஒன்றுன்னு சொல்லி போடலாம். ஸ்கேர் பிராக்கெட்டுக்குள்ள நான் என்ன போடலாம், ஒன்று அப்படின்னு சொல்லி போடலாம். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த முதலாவது இண்டெக்ஸ்ல தான் இந்த டிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், எம்ப்ளாயி டீடைல்ஸ் முதலாம் ஒன்றுன்னு போடலாம். ஏன்னு சொன்னா அந்த முதலாவது இண்டெக்ஸ்ல தான் அந்த 40,120 அந்த டேட்டா வந்து நமக்கு இருக்கு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ரைட், அப்ப இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, இங்க நீங்க இந்த அவுட்புட் இந்த இன்புட் இந்த பிரிண்ட் பண்ணி பாருங்க, இங்க வச்சு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா கொஞ்சம் அவதானிச்சு கண்டுபிடிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் விரிவா சொன்னேன்னா டைம் வந்து நமக்கு இன்னும் லென்த் ஆகி போகும். ஸோ நான் 7 மணி அளவுக்கு கொஞ்சம் குயிக்கா சொல்றேன். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல பண்ணி கொள்ளுங்க. நான் வந்து வேறொரு மெத்தட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து நான் ட்ரை பண்றேன். ரைட், ஓகே. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அடுத்தது வந்து இப்ப நெட்பேங்கிறது வந்து சரியா, நெட்பேங்கிறது வந்து ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நெட்பேனுடைய அமௌண்ட் வந்து 0 விட சின்னதா இருந்துச்சுன்னு சொன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த பிரேக் பண்றது கண்டினியூ பண்றது, அந்த 0 விட சின்னதா வரும்போது அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நெட்பேக்குள்ள வந்து நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னா இந்த 40,120 அமௌண்ட் இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு இந்த நிபந்தனைங்கிறது வந்து நமக்கு பொய்யா இருக்குன்னு. நிபந்தனை உண்மையா இருந்தா தான் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்த கட்டம் போகணும். அப்ப நமக்கு இந்த நிபந்தனை வந்து நமக்கு பொய்யா இருக்கிறதால நம்ம அடுத்த என்ன செய்யணும்னு சொன்னா பிரிண்ட் நியூ லைன்ல நம்ம இப்ப என்னத்தை பிரிண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னா எம்ப்ளாயி டீடைல் 0வது இண்டெக்ஸ்ல ராஜ்ங்கிற பேரோ, நெட்பேன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங் தரவோ, நெட்பேன் சொல்லக்கூடிய வேரியபிள்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 40,120 பிரிண்ட் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கிறது வந்து இந்த முதலாவது லைனை தான் நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம். மற்ற விடயங்களை வந்து நம்ம இன்னும் செய்யல. ரைட், இப்ப அதுக்கு தான் வரப்போறோம். இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க.
இப்ப நெட் பேக்குள்ள இருக்கக்கூடிய அமௌண்ட் இருக்கு தானே, அதாவது 40,120 அமௌண்ட வந்து இப்ப டோட்டல் பேன்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியபிள்ஸுக்கு வந்து நான் ஒப்படைச்சிருக்கேன். விளங்க சொல்றது டோட்டல் பேன்னு சொல்லக்கூடிய வேரியபிள்ஸுக்கு வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், ஒப்படைச்சிருக்கேன். சரியா? இப்ப டோட்டல் பேன்னு சொல்லக்கூடிய வேரியபிள்ஸுக்கு உள்ள நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு டைப் எழுதுன பாருங்க. இந்த டோட்டல் பே இருக்கு தானே, இந்த டோட்டல் பேன்னு சொல்லக்கூடிய இந்த வேரியபிள்ஸுக்குள்ள கொஞ்சம் சாரியா ரைட். இப்ப டோட்டல் பேன்னு சொல்லக்கூடிய வேரியபிள்ஸுக்குள்ள நமக்கு 40,120 என்று சொல்லக்கூடிய இந்த அமௌண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஐனுடைய பெருமானத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஜீரோவாக இருக்கும். ஐனுடைய பெருமானத்தை பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும். சரியா? இப்ப நமக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, இப்ப ஒரு லூப் நடக்க போகுது. எதுக்கான லூப் நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த ஏரியா இருக்கு தானே, இந்த ஏரியாவை நாம பெற்றுக்கொள்வதற்கான ஒரு லூப் நடக்க போகுது. ஸோ இது இந்த இடத்த நல்லா விளங்கி கொள்ளுங்க. பார்த்து என்ன நடக்க போகுது பாருங்க. ஐனுடைய பெருமானம் 0, டோட்டல் பேக்குள்ள வந்து 40,120 இருக்கு. ரைட். இப்ப வந்து while டோட்டல் பேயினுடைய பெருமதி வந்து பெரிது, என்ன 0வை விட பெரிது. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா required I என்று போட்டிருக்காங்க. அதாவது இந்த 0வது இண்டெக்ஸ் நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா புரியும். இந்த 0வது இண்டெக்ஸ்ல வந்து ஒரு டேட்டாவை போய் ஸ்டோர் பண்ண போறாங்க. என்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறாங்கிறது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து நீங்க பார்க்கலாம். சரியா? அதாவது ஐயின் ரேஞ்ச் என்று போட்டு 0ல ஆரம்பிச்சு இங்க பாருங்க இந்த பிரிண்ட் என்று போட்டு ருபீஸ் என்று போட்டிருக்காங்க. நோட்ஸ் ஐ என்று சொன்னா இங்க பார்க்கலாம். நீங்க நோட்ஸ் ஐன்னு சொன்னா என்ன இருக்குன்னா, நோட்ஸ் ஐன்னு சொன்னா 0வது இண்டெக்ஸ்ல வந்து சரியா, 0வது இண்டெக்ஸ்ல நீங்க இங்க பாருங்க என்ன போட்டிருக்காங்க. சரியா? நோட்ஸ் ஐன்னு போட்டு 0வது இண்டெக்ஸ்ல இப்ப இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரைட். அப்ப இந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னு சொன்னா அந்த அமௌண்ட் வரப்போகுது. நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ருபீஸ் என்று போட்டு 5,000 என்று போட்டு அந்த அமௌண்ட் வரப்போகுது. ரைட். ஓகே, நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது பாருங்க. அப்ப இந்த இடத்துல இ வந்து எப்படி வரும், இந்த இங்கிற இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு டோட்டல் பேக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு சொன்னா இந்த 4,100. சரியா? இந்த 4,100 வந்து நம்ம 5,000ஆல என்ன செய்யணும்னா பிரிக்கணும். என்ன சொல்றது, டோட்டல் பேக்குள்ள இருக்கிற இந்த 4,100 அது 40,120ல 5,000 எத்தனை தடவை வந்திருக்கு என்று பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து என்னது, ஃப்ளோர் டிவிஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதா சொல்றது? ஃப்ளோர் டிவிஷன் சொன்னா நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னா நான் இந்த இடத்துல டைப் பண்ற பாருங்க. அதாவது இந்த டோட்டல் பே இருக்கு தானே, அதாவது 2P இருக்கு தானே, இதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரி அந்த ஃப்ளோர் டிவிஷன் பண்ணணும். எப்படி ஃப்ளோர் டிவிஷன் பண்ணணும்னு பாருங்க. நோட்ஸ் ஐங்கிற இந்த இண்டெக்ஸால தான் நீங்க ஃப்ளோர் டிவிஷன் பண்ணணும். சொல்றது ஏன்னு சொன்னா ஐனுடைய பெருமதி நமக்கு தெரியும் 0. அப்ப 0வது இண்டெக்ஸ்ல வந்து இங்க நீங்க மேல பார்க்கணும். புரியுதா? இங்க மேல பாருங்க. இந்த நோட்ஸ்ங்கிற இந்த வேரியபிள்ஸுக்குள்ள 0வது இண்டெக்ஸுக்குள்ளதான் யார் இருக்கான்னு சொன்னா 5,000. நீங்க கொஞ்சம் நிதானமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2-3 தடவை அது கொஞ்சம் அந்த லூப்ல சுத்தும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ரைட். இப்ப வந்து நான் டோட்டல் பே இருக்கு தானே, டோட்டல் பேங்கிறது 40,120. நான் இந்த 5,000 அதாவது இந்த 0வது இண்டெக்ஸ்ல இருக்கு அந்த 5,000 நான் பிரிக்கும் போது எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 8ங்கிற ஆன்சர் வரும். விளங்குது? இந்த 8ங்கிற ஆன்சர் வரும். அப்ப இந்த 8 கொண்டு போய் நான் என்ன செய்யணும்னா இதுக்குள்ள கொண்டு போய் ஸ்டோர் பண்றேன். இந்த 8 கொண்டு போய் நான் என்ன செய்யறேன், இதுக்குள்ள போய் ஸ்டோர் பண்றேன். அதாவது 0வது இண்டெக்ஸ்ல பாருங்க இங்க இருக்கக்கூடிய இந்த ரிகாய்டு இருக்கு பாருங்க, இதனுடைய இந்த 0வது இண்டெக்ஸ்ல இந்த 0க்கு பதிலா நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன் 8 அப்படிங்கறத போய் ஸ்டோர் பண்றேன். சரியா? 8ங்கிறது ஸ்டோர் பண்றேன். திரும்பி என்ன செய்யறாங்கன்னா டோட்டல்ஸ் அப்படின்னு போட்டு டோட்டல்ஸ் ஐன்னு போட்டிருக்காங்க. அப்ப அதாவது டோட்டல்ஸ்ங்கிற வேரியபிள்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்னன்னு சொன்னா இங்க இருக்கு பாருங்க. இங்கேயும் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா 0 தான் இங்கேயும் இருக்கு. இங்கேயும் என்ன இருக்குன்னா 0 தான் இருக்கு. அப்ப இந்த 0ல இந்த டோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 0வது இண்டெக்ஸ்ல வந்து நாம என்ன செய்யணும், அதே 8 போய் நாம ஸ்டோர் பண்ணணும். விளங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த டோட்டல்ஸ்ங்கிறது வந்து இங்க லாஸ்டா நமக்கு இங்க பிரிண்ட் ஆகுது பாருங்க, இதுக்காக தான் அது பிரிண்ட் ஆகுது. சரியா?
இதுக்காக தான் அதை போட்டிருக்காங்க. அது நீங்க கடைசியா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரியா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த டோட்டல்ஸ் இருக்குதான், இந்த டோட்டல்ஸ்ல வந்து அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம இதனுடைய பெருமதி, இந்த ரிக்காய்டு இருக்குதான், இதனுடைய அந்த 8ங்கிற பெருமதியை வந்து அந்த இதனுடைய பெருமதியை வந்து நம்ம இவங்களுக்கு ஒப்படைக்கணும். அப்ப இந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா, ரிக்காய்டுன்னு சொல்லக்கூடிய சரியா, அதனுடைய அதே பெருமானம், அதாவது ஐ என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானத்தையும், சரியா, ஏன்னா நம்ம டோட்டல் தானே பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டோட்டல் தான் வருது. சரியா, அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த பெருமதிகள் வந்து என்ன செய்யப்படுது, என்ன பாருங்க, கூட்டப்பட்டு நமக்கு இங்க கடைசியா வருது. ரைட், பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய நமக்கு இந்த பாருங்க, இதனுடைய பெருமதி வந்து 8, இதனுடைய பெருமதி வந்து 0. விளங்க சொல்லுவது. அப்ப 8 0 கூட்டினா இப்ப இதுக்குள்ள எத்தனை வரப்போகுதுன்னு சொன்னா 8 தான் வரப்போகுது நமக்கு. ரைட், நான் கொஞ்சம் இதை கிளியர் பண்றேன்னா, இதை கொஞ்சம் கிளியர் பண்றேன். ரைட், ஓகே. நமக்கு பாத்தீங்கன்னா இந்த எஃப்ங்கிறது வந்து நம்ம என்ன செய்யறோம், இவருக்குள்ள வந்து ஒரு 8ங்கிற பெருமதி வந்துச்சு. அந்த 8ங்கிற பெருமதியை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா இந்த டோட்டல்ஸோட நம்ம கூட்டி அதுக்குள்ளேயே நம்ம அதை சேமிக்கும். அப்ப நீங்க மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டோட்டல்ஸ் இருக்குதான், இந்த 0வது இண்டெக்ஸ்ல வந்து டோட்டல்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 0வது இண்டெக்ஸ்ல எத்தனை வந்துடும், 8 அப்படிங்கிற வந்து இந்த 0வது இண்டெக்ஸ்ல வந்து கொஞ்சம் பாருங்க, இந்த 8 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். ரைட், இப்ப கவனிங்க. இப்ப அடுத்தது நம்ம என்ன செஞ்சிட்டோம்டா, எத்தனை முறை இருக்குன்னு பார்த்துட்டோம். சரி, இப்ப 40,000த்துல 5000 எத்தனை தடவை இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்ப நமக்கு மீதி 120 இருக்கு தானே, அதை நாம எடுத்துக்கொள்ளணும். அப்ப மீதியை நாம எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லி பாருங்க. அதே பெருமதி அந்த 2 பேருக்கு தானே, அதனுடைய அந்த 40,100ங்கிற பெருமதியை வந்து நம்ம மோட்ஸ் பண்ணணும். சரியா, எதனால மூட் பண்ண சார், அதே அந்த நாட்ஸ் ஐயால தான் நம்ம என்ன செய்யணும் சார், அந்த அதே 5000தால நம்ம என்ன செய்யணும்டா, சரி, அதே 5000தால நம்ம என்ன செய்யணும்டா, சரியா, அந்த நோட்ஸ் அதாவது எவ்வளவு மீதி இருக்குன்னு பார்க்கணும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல வந்து நமக்கு 40,120 இருக்கு. 5000தால பிரிக்கும் போது நமக்கு மீதி எவ்வளவு வரும், 120 வரும் மீதி. சொல்லுது, மீதி நமக்கு எத்தனை வரும், 120 வரும். அப்ப திரும்பி என்ன செய்யணும்டா, இந்த இடத்துல இருந்து சரி, இந்த இடத்துல இருந்து லூப் வந்து என்ன செய்யணும்டா, மறுபடியும் இதுக்குள்ள வந்து போகணும். அப்படி போகணும்னு சொன்னா ஐட பெருமானத்தை என்ன செய்யணும்டா, 1ஆல அதிகரிக்கணும். இப்ப அடுத்து நம்ம போகணும் தானே, அதுக்கு நம்ம ஐட பெருமானத்தை 1ஆல் அதிகரிக்கணும். அதுக்காக நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னா ஐ சமன் ஐ பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்தோம்னு சொன்னாதான் இப்ப என்ன நடக்கும், ஐனுடைய பெருமதி வந்து இப்ப 1ஆ மாறும். ஐனுடைய பெருமதி நான் இங்க நோட் பண்ண பாருங்க, 1ஆ மாறும். இப்ப 2πக்குள்ள இருக்கிற பெருமதி வந்து எத்தனைன்னு சொன்னா 120 சொல்லக்கூடிய பெருமதி வந்து இருக்கும். சரியா, இப்ப 120ங்கிற பெருமதியை வந்து இப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த நோட்ஸ் ஐன்னு சொன்னா அந்த முதலாவது இண்டெக்ஸ்ல வந்து நீங்க மேல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து நீங்க பாருங்க, இந்த முதலாவது இண்டெக்ஸ்ல இப்ப 1000 இருக்குங்க. இந்த முதலாவது இண்டெக்ஸ்ல யார் இருக்காரு, 1000 இருக்கு. அப்ப நீங்க இந்த 120 1000ல பிரிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 0 தான் இருக்கும். அப்ப அந்த 0 கொண்டு போய் நாம இவருக்குள்ள சேமிப்போம். அந்த 0 வந்து இதுக்குள்ள சேமிப்போம். இப்ப ஏற்கனவே டோட்டல்ஸ்ல நீங்க முதலாவது இண்டெக்ஸ் ஐட பெருமானம் உண்டு தானே, முதலாவது இண்டெக்ஸ்ல 0 தான் இருக்கு. இப்ப இந்த ரிக்காய்டு என்று சொல்லக்கூடிய இந்த ஐக்குள்ளேயும் 0 தான் இருக்கு. 0 கூட்டினோம்னு சொன்னா நமக்கு இந்த டோட்டல்ஸ் ஐனுடைய இந்த முதலாவது இண்டெக்ஸ்ல 0ங்கிற பெருமதி, அதாவது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யும்னு சொன்னா 0ங்கிற பெருமதி தான் வரும். சரியா, அதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று பாருங்க. திரும்பி மறுபடியும் இப்ப 120 வந்து நம்ம 1000ஆல பிரிச்சோம்னு சொன்னா அதே 120 தான் நமக்கு மீதி வரும். ஐட பெருமானத்தை நம்ம 1ஆல கூட்டி திரும்பி நம்ம போனோம்னு சொன்னா 120ங்கிறது 0வோட பெருசாக இருக்கும். அப்ப திரும்பி நம்ம இப்ப 2வது இண்டெக்ஸ் வரும். ஐட பெருமானம் 2ன்னு சொன்னா 2வது நோட்ஸ் 2வது இண்டெக்ஸ்ல வந்து யாரு இருக்காருன்னு சொல்லி நீங்க மேல பாத்தீங்கன்னு சொன்னா 500 இருக்கு. அப்ப 500 வந்து நம்ம 120ஆல பிரிக்கலாமா, பிரிக்க இயலாது. 500 120 பிரிச்சீங்கன்னு சொன்னா 0 முறை தான் இருக்கும். திரும்பி அதை நம்ம என்ன செய்யணும், இவருக்கு ஒப்படைக்கும். திரும்பியும் அந்த 0 கொண்டு போய் இவரோட கூட்டி நம்ம ஒப்படைக்கும். அதாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல ரிக்காய்ட்ல வந்து இந்த 0வது இண்டெக்ஸ்ல 8 வந்துச்சு, இந்த இண்டெக்ஸ்ல 0 வந்துச்சு, இந்த இண்டெக்ஸ்லயும் 0. இதே மாதிரி தான் இவருக்கும் இங்கேயும் 0, டோட்டல்ஸ்லயும் 0 0 வந்துச்சு. இப்படியே போய் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா
ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன நடக்கும், ஐர பெருமானம் 3ஆ மாறும். அப்ப ஐர பெருமானம் 3ஆ மாறும்போது 3வது இண்டெக்ஸ்ல தான் 100 இருக்குன்னு. அப்ப நமக்கு 100ஆல பிரிக்கும் போது ஒரு முறை வரும். 100ஆல பிரிக்கும் போது நமக்கு என்ன வரும், ஒரு முறை வரும். விளங்கா சொல்லுவது. அப்ப இதுக்குள்ளேயே அந்த லூப் நடக்குது. இப்ப நீங்க இங்க அவுட்புட்டை பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, நமக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாடிக்கு பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்த பார்க்கும்போது 5000ஆல பிரிக்கும் போது நமக்கு 8 முறை வருகுது. 1000ஆல பிரிக்கும் போது நமக்கு வரல. என்ன 120 நமக்கு மீதியா கிடைச்சிச்சு. நான் டைம் கூட போகுதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் பாருங்க. 5500 நமக்கு பிரிக்கும் போது நமக்கு 0 தான் வந்துச்சு. திரும்பி பாருங்க, நமக்கு 100ஆல பிரிக்கும் போது ஒரு முறை வந்துச்சு. அப்ப நமக்கு 20 மீதி வந்துச்சும். 50ஆல பிரிக்கும் போது நமக்கு எந்த முறையும் வந்திருக்காது. கடைசியா நமக்கு 20ஆல பிரிக்கும் போது ஒரு மெத்தட் கிடைச்சிருக்கு, ஒன்று கிடைச்சிருக்கு. இப்ப இது எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகும்னு சொன்னா நமக்கு இங்க இருக்கு பாருங்க. அது கொஞ்சம் கிளியர் பண்றேன்னா, இப்ப இதெல்லாம் லாஸ்டா இதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும்னு சொன்னா நமக்கு இங்க என்ன இருக்குதான், இந்த ரெக்கார்டுன்னு சொல்லி போட்டிருக்கோம். இதுக்குள்ள போய் தான் நமக்கு என்ன செய்யணும்னா ஸ்டோர் ஆகும். எப்படி இந்த லிஸ்டுக்குள்ள போய் தான் ஸ்டோர் ஆகும். அதாவது 8 8 0 0 1 0 1 சொல்லி இந்த 1 சொல்லி நமக்கு இந்த இதுக்குள்ள போய் நமக்கு என்ன செய்யணும்னா ஸ்டோர் ஆகும். சரியா? இப்ப கவனிப்போம் எப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா பிரிண்ட் எம்ப்ளாயி நெட் பேன்னு சொல்லி நமக்கு பிரேக் டவுன் சொல்லி ஒரு கமாண்ட் தந்திருக்காங்க. இப்ப ஃபார் ஐன் ரேஞ்ச்னு சொல்லி நமக்கு 0ல ஆரம்பிச்சு லென்த் போட்டிருக்கோம். 0ல ஆரம்பிச்சு லென்த் ரிக்கைர்டுன்னு போட்டிருக்கோம். அதாவது இந்த வேரியபிள், இந்த ரிக்கைர்டுன்னு சொல்லக்கூடிய இந்த வேரியபிள்ஸுக்குள்ள இருக்கிறது என்ன செய்யட்டாம், சரி, இந்த வேரியபிள்ஸுக்குள்ள இருக்கிறது என்ன செய்யட்டாம்னு சொன்னா நமக்கு பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. சரியா? இதுக்குள்ள இருக்கிறதா நமக்கு அந்த மீள் செயலாம் நடக்க போகுது. சரி, 0ல ஆரம்பிச்சு இதனுடைய லென்த் வரைக்கும் நமக்கு என்ன செய்யணும்னா மீள் செயல் நடக்க போகுது. அப்ப நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண சொல்லும் ருபீஸ். இந்த நோட் ஐன்னு சொன்னா நமக்கு அந்த 0வது இண்டெக்ஸ்ல நமக்கு யார் இருக்காருன்னு சொன்னா 5000 இருக்காரு. அந்த 5000 நமக்கு வரும்போது இந்த இங்க இருக்கக்கூடிய முதலாவது இண்டெக்ஸ், இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா இங்க கவனிங்க, இங்க பாருங்க, இவர் 5000 வரும். நோட்ஸ் ஐன்னு சொன்னா 5000 வரும்போது அந்த 0வது இண்டெக்ஸ்ல 5000 வரும்போது அதே 0வது இண்டெக்ஸ்ல 8 பிரிண்ட் ஆகும். அதான் இங்க இருக்கு பாருங்க, இங்க 5000 வரும்போது அதே 0வது இண்டெக்ஸ்ல 8, முதலாவது இண்டெக்ஸ்ல 1000 வரும்போது இங்க உங்களுக்கு எத்தனை வரும்னு சொன்னா 1 பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி அடுத்த இண்டெக்ஸ்ல 500 வரும்போது அதுக்கு நிகரான இண்டெக்ஸ்ல நமக்கு 0 பிரிண்ட் ஆகும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன, அதாவது இந்த இடத்துல ருபீஸ் வந்திருக்கு, நோட் ஐ வந்திருக்கு. அடுத்தது இப்ப ஐக்கு நேரா உங்களுக்கு என்ன வரணும்னு சொன்னா உங்களுக்கு இவரை தானே பிரிண்ட் பண்ணணும். இவருடைய ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கு நேராக இருக்கக்கூடிய பெருமதியை நீங்க என்ன செய்யணும்னா பிரிண்ட் பண்ணணும். அப்ப இந்த ஐக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா ரிக்கைர்டுன்னு சொல்லி, சரியா, ஐ சொல்லி நம்ம இதுக்குள்ள போடுவோம். சரியா? அப்ப இங்க இந்த நோட்ஸ் பிரிண்ட் ஆகும்போது அதுக்கு நிகராக நமக்கு என்ன நடக்கும்னு சொன்னா அந்த ஐனுடைய அந்த இண்டெக்ஸ் இருக்கிற பெருமானம் நமக்கு நடக்கும். அப்படி ஒவ்வொரு தரமும் லூப் நடந்து என்ன செய்யணும்னு கேட்டா நமக்கு பிரிண்ட் ஆகும். லாஸ்டா நமக்கு என்ன நடக்கும்னு சொன்னா நமக்கு நம்மளுடைய அந்த ஃபைல் நமக்கு என்ன செய்யும்னா க்ளோஸ் ஆகி நமக்கு என்ன செய்யும்னா வெளியே போகக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஃபைல் நமக்கு என்ன செய்யும், க்ளோஸ் ஆகிட்டு வெளியே போற மாதிரி இருக்கும். அப்ப ஜேக்கு உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம ஃபைல் அப்படின்னு போட்டு டாட் க்ளோஸ் அப்படின்னு நம்ம கொடுக்க வேண்டி இருக்கு. டாட் க்ளோஸ் நம்ம லாஸ்டா கொடுக்க வேண்டி இருக்கு. கடைசியா நமக்கு என்ன நடக்கும்னு சொன்னா ஃபார் ஐன் ரேஞ்சுன்னு சொல்லி லென்த் டோட்டல்ஸ், அந்த டோட்டல்ஸுக்குள்ள நமக்கு என்ன பெருமானம் இருக்கு பாருங்க. அந்த நோட்ஸ் 5000 எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி இந்த டோட்டல்ஸ் இண்டெக்ஸுக்குள்ள எவ்வளவு இருக்குங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகுது. இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஒரு தரத்துல தான் நான் அப்படி விளங்கப்படுத்தி வந்திருக்கேன். இப்ப இதுக்கே நமக்கு டைம் அதிகமா போகுது. நான் எக்ஸ்ட்ரா பிரசன்டேஷன் ஸ்லைட் எல்லாம் போட்டு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தல. ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னும் டைம் அதிகமா லென்தா போகும்ங்கிறதுக்காக நான் விளங்கப்படுத்தல. ஸோ உங்களுக்கு இதுல இன்னும் விளங்கல அப்படின்னு சொன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வேணும்னு சொன்னா ஒரு ஸ்லைட் மாதிரி போட்டு இன்னும் விளங்கப்படுத்தி நான் முயற்சி செய்யறேன். ஸோ என்ன நடக்கும்னு சொன்னா நமக்கு அந்த இன்னும் லென்த்தா நமக்கு அந்த வீடியோ போகக்கூடிய மாதிரி இருக்கும்.
நமக்கு சாதாரணமா நான் உங்களுக்கு இதுல வச்சு விளங்கப்படுத்தும் போதே நமக்கு இவ்வளவு டைம் எடுக்குது. மேலதிகமா நமக்கு இன்னும் விளங்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிச்சு கொள்ளுங்க. நான் அந்த ஸ்லைட் போட்டு அந்த ஒவ்வொரு பகுதியும் நான் தனியே எடுத்து விளங்கப்படுத்துறதுக்கு பார்க்கிறேன். இப்ப அடுத்து உங்களுக்கு இந்த 2வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, இப்பெருந்தோட்டத்தில் உள்ள ஊழியர்களின் தேறிய சம்பளத்தில் சதங்கள் இல்லைன்னு, அதாவது 1 சதம், 1 ரூபாய், 2 ரூபான்னு சொல்லி சதங்கள் இல்லை. எனினும் தேறிய சம்பள உள்ளீடுகள் தொடர்பான எவ்வகையான நடைமுறை பிரச்சனை இக்குறிமுறையில் காணப்படுகின்றது? இப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் குறிமுறையில் செய்யும் மாற்றங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப ஏன்னு சொன்னா, இப்ப நீங்க தரப்பட்ட அவங்களுடைய சம்பளத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல வந்து இப்ப நீங்க பாருங்க, இப்ப 40,120, அதே மாதிரி நீங்க இங்க பாருங்க 40,120, 5,670 சொல்லி இருக்கு. சரி, இப்ப நீங்க அதே மாதிரி இங்க தந்திருக்கிற லிஸ்ட பாத்தீங்கன்னா 5,000, 1000, 500, 100, 50, 20 தான் இந்த லிஸ்ட் வந்து போகுது. இப்ப சம்பளத்துல வந்து இப்ப லாஸ்டா வந்து இந்த இடத்துல 120 வராம, அதாவது 40,120 வராம இப்ப 110 வந்தா நமக்கு என்ன நடந்திருக்கும்னு சொன்னா, இப்ப 10ஆல நமக்கு பிரிக்க இயலாது. ஏன்னா லிஸ்ட்ல வந்து நம்ம அதை மென்ஷன் பண்ணல. இப்ப 5 ரூபாய் வந்தா நமக்கு அதை பிரிக்க இயலுமா? பிரிக்க இயலாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அந்த லிஸ்டினுடைய லென்த்தை வந்து நம்ம என்ன செய்யணும்னா கூட்டணும். அந்த லிஸ்டினுடைய லென்த்தை வந்து நம்ம கூட்டினோம்னு சொன்னா, அது எப்படி கூட்டணும்னு சொன்னா, இந்த மாதிரி நம்ம கூட்டினோம்னு சொன்னா நமக்கு ஈஸியா இருக்குன்னு. அதாவது நாம இப்படி 5,000 போட்டோ, 1,000 அப்படின்னு போட்டு, 500 போட்டு, 100 போட்டு, 50 அப்படின்னு போட்டு, 20 அப்படின்னு போட்டு, 10 போட்டு, 5 அப்படின்னு போட்டு, 2, 1 இப்படி வந்து நம்ம அந்த லிஸ்டினுடைய லென்த்தை வந்து நம்ம கொஞ்சம் பெரிதாக்கினோம்னு சொன்னா, நம்ம அந்த சதங்கள்லையும் வந்து இன்னும் துல்லியமான நம்ம அமௌண்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்ப நீங்க அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க தெரிவித்து அதுக்கான தீர்வுகளையும் வந்து நீங்க சரியா கொடுப்பிடக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட்? ஓகே, நம்ம இதோட நான் இந்த கிளாஸை வந்து நான் முடிக்கேன். சரியா? நான் உங்களுக்கு வந்து தெளிவா விளங்கல, எனக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா எனக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து ஒவ்வொரு பகுதியையும் தனியா எடுத்து ஸ்லைட்டை போட்டு நான் விளங்கப்படுத்துறேன். அதை வச்சு நீங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கான லென்த் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா வரும். டைம் வந்து கொஞ்சம் அதிகமா எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நான் வந்து நீங்க இதுக்கு முதல்ல வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஸ்லைட் எல்லாம் போட்டு உங்களுக்கு தனித்தனியா விளங்கப்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம இப்ப சாதாரணமாகவே ஒவ்வொரு விடயங்களையும் சொல்லிட்டு போகும்போதே நமக்கு டைம் வந்து ரொம்ப லென்த்தா எடுக்குது, புரியா சொல்லுது. அப்ப அதனாலதான் நான் கொஞ்சம் ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அப்படி உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னு சொன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி, நான் இன்னும் கொஞ்சம் வேற ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு அந்த வீடியோ போறது பார்ப்பேன். இனி மேலதிகமாக உங்களுக்கு வேற ஏதாச்சும் வினா அல்ல பாஸ்ட் பேப்பர் வினாக்கள் தொடர்பான விடயங்களை போட வேண்டுமாக இருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிச்சு கொள்ளுங்க. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்களோட நண்பர்களும் பிரயோசனம் அடைஞ்சு கொள்வதற்காக நீங்க ஷேர் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து மீட் பண்ணலாம்.